குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனதால் ஒன்று என்ற பழைய திரைப்பாடல் ஒன்று உண்டு. குழந்தையை தெய்வமாக கருதுவதே வழக்கம். ஆனால் அந்த குழந்தைகளையும் சிதைக்கும் மிருகங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் நாட்டில் அதிகரித்து வருவதை தேசிய குற்றவியல் ஆவண காப்பகத்தின் ஆய்வு அறிக்கைகள் உறுதி செய்யும் வகையில் உள்ளன. இணையம், சமூக வலைதளங்கள், பள்ளிகள், குடும்பம் என்ற குழந்தைகள் வேட்டையாடப்படுவது அதிகரித்து வருகிறது. உயிரை கொல்வதை காட்டிலும் மிகவும் கொடூரமானது பாலியல் வன்கொடுமை. பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளானவர்கள் வாழ்நாள் முழுவதும் சித்திரவதைக்கு உள்ளாகின்றனர். படுபாதகர்கள் இழந்த வாழ்க்கையை மீட்பது அவ்வளவு எளிதல்ல என்று குழந்தைகள் நலவியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். இன்னும் சிலர் மனசிதைவுக்கு ஆளாகி நரகத்தை அனுபவிக்கின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் நடந்த நிகழ்வு கொடூர நிகழ்வு ஒன்று கூட்டு மனசாட்சியை உறுத்தும் வகையில் அமைந்துள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டான் பகுதியில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தார். குடும்பத்தினரின் அரவணைப்பில் அருகில் உள்ள பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சிறுமி 13 வயதேயான அந்த பிஞ்சு குழந்தை கடந்த வாரத்தில் ஒரு நாள் வீட்டில் தனியாக இருந்தாள். கூலி தொழிலாளியான அவரது தாயார் வேலைக்கு சென்றிருந்தார். வேலைக்கு சென்ற தாயார் சூரியன் மறைந்து மாலையில் வீடு திரும்பியதும் சிறுமியின் நடவடிக்கையில் மாற்றம் தெரிந்தது. சிறுமியின் முகத்தில் வழக்கமான புன்னகை தொலைந்த போய் இருக்கும் நிறைந்த முகம் இரண்டு கிடந்தது. பயத்தில் மலங்க மலங்க விழித்து கொண்டிருந்த மகளை வாஞ்சியாக அழைத்து மடியில் அமர்த்தி விசாரித்தார். அப்போது சிறுமி அதே பகுதியைச் சேர்ந்த முதியவர்கள் ராஜேந்திரன், பன்னீர்செல்வம், சின்னத்தம்பி ஆகியோர் தன்னை பல முறை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறினார். மிரட்டி மிரட்டி மீண்டும் மீண்டும் பலாத்காரம் செய்ததாக சிறுமி கூறியதை கேட்டதும் அந்த தாயின் இதயமே சுருங்கி நூறாய் நொறுங்கி போனது. தாத்தா போல் இருந்து பார்க்க வேண்டியவர்களே இப்படி பாடுபாதத்தக்க செயலில் ஈடுபட்டதை கேட்டு கொஞ்ச நேரம் நிலை தடுமாறி கண்ணீர் விட்டு கதறி அழுதார். பின்னர் சுதாரித்து கொண்டு ஆதரவுக்கு முன் வந்தவர்களின் உதவியோடு வன்கொடுமையில் ஈடுபட்ட முதிய மிருகங்களை தண்டித்து தீர்மானித்தார். இது குறித்து 1098 என்ற இலவச எண்ணிற்கு புகார் தெரிவித்தார். மேலும் அவர்களின் ஆலோசனைப்படி வன்கொடுமையில் ஈடுபட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு ஜெயங்கொண்டான் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து அதிரடியாக விசாரணையில் இறங்கிய போலீசார் காம கொடூரர்கள் ராஜேந்திரன், பன்னீர்செல்வம், சின்னத்தம்பி ஆகிய 3 பேர் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். பேத்தி வயது சிறுமியை வேட்டையாடிய மிருகங்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும். ஜெம் தொலைக்காட்சிக்காக சிறப்பு செய்தியாளர் ராஷின்.